அது எப்படிங்க கரெக்டா தேர்தல் நேரத்துல மட்டும் குண்டு வெடிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அமித்ஷாவையும் மோடியையும் கேள்விகளால் துளைக்க தொடங்கி இருக்கிறார்கள். பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிலையில் டெல்லியில் கார் வெடித்து சிதறி இருக்கிறது. ஆமா, கார்ல வெடிபொருட்கள் எப்படி கொண்டு வரப்பட்டன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்துறையும் உளவுத்துறையும் என்று கேள்வி எழுப்புகிறார். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவரைத்தான் இரும்பு மனிதர்னாங்க, அசகாய சூரர்னாங்க, அவர் ஆட்சியில பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் அஞ்சு நடுங்கி ஓடினார்கள். நாங்க என்னைக்கு மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆனாரோ அன்னையிலிருந்து பயங்கரவாதம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடுகிறது. அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும். டெல்லியில நேற்று அந்த கார் வெடித்து சிதறி இருக்கிறது. இது திட்டமிட்ட சதி என்று பிரதமர் சொல்லுகிறார். அப்ப திட்டமிட்ட சதி அப்படின்னா கார்ல வெடிபொருள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இல்லையா? கார் குண்டுன்னு தான் அதை சொல்லணும், கார் குண்டு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல கார்ல சிலிண்டர் வெடித்தது, அதுவும் ஒரு விதமான தீவிரவாத சதி. ஆனால் அப்ப உடனடியாக வாயை திறந்த அண்ணாமலை, வாயை திறந்த ஹெச் ராஜா, வாயை திறந்த அக்கா தமிழிசை, யாரும் இப்ப வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கு அது முடிஞ்சு போச்சு, காவல்துறையினுடைய தோல்வி, உங்களால் ஆட்சி நடத்த முடியலன்னா பதவியை விட்டுட்டு போங்க அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் வாய்களையே கத்துனான். எங்க இருக்காமனே தெரியல, எந்த புதற்குள்ள மறைஞ்சிருக்காமனு தெரியல. இப்ப சொல்ல வேண்டியதாடா தம்பி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா ஆட்சி விட்டுட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் குண்டு வெடித்தா உடனே என்ன சொல்லிடுவானுங்கன்னா, பார்த்தீர்களா பயங்கரவாதத்தை வேறொருக்கும் முயற்சியில் நாம் எல்லோரும் தேசத்தோடு துணை நிற்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவானுங்க. தமிழ்நாட்டுல எங்கேயா சைக்கிள் டயர் வெடிச்சிருச்சுன்னா போதும், ஏ முத்துவேல் ஸ்டாலினே, கருணாநிதியே, ஸ்டாலினே, திமுகவே நீங்க பதவி விலகலையே ஆரம்பிச்சிருவானுங்க. இதை இன்னொருத்தன் இருக்கிறான், இப்ப புதுசா வந்திருக்கிறாப்ல, அவங்கெல்லாம் டேங்கப்பா கரூர் ஒன்னொன்னா வர்றேன், நான் ஒன்னொன்னா வர்றேன். முதல்ல என்னன்னா, நேற்று டெல்லியில கார் அது மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே சிக்னல்ல போகும்போது வெட்டிக்குது. காருக்குள்ள வெடிபொருள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு வெடிபொருட்களை வைத்துக் கொண்டு அந்த கார் எப்படி அங்கே வந்தது, உளவுத்துறையும் உள்துறையும் என்ன செய்தன அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. கேட்டக்கூடாது, கேட்டா வாயில புண்ணு வந்துடும். நேற்று 2 செய்திகள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரே நாள்ல வந்த 2 செய்திகளை பாருங்க. ஓவர் 2500 கிலோகிராம், 2500 கிலோ அளவு வெடிபொருட்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் அனதர் ஹவுஸ் இன் ஃபரிதாபாத். வேற ஒரு இடத்துல இருந்து, அப்ப இன்னொரு இடத்துல இருந்து ஏற்கனவே சில வெடிபொருட்களை கைப்பற்றினாங்க. பல கிலோ கணக்கிலான, பல நூற்றுக்கணக்கான கிலோக்கள், பல ஆயிரக்கணக்கான கிலோக்களான வெடிபொருட்கள் எங்க கைப்பற்றப்படுகிறது? வட இந்தியாவில், குஜராத்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் எல்லாம் வெடிபொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. நேற்று சாயங்காலம் அப்ப வெடிபொருட்கள் பல்லாயிரம் கிலோகிராம் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட உடனேயே உளவுத்துறையும் உள்துறையும் அலர்ட் ஆயிருக்கணும். நீங்க அலர்ட் ஆயிருந்தா நேற்று டெல்லியில அது நடந்திருக்காது. 8 உயிர்கள் பலியானதாக, அப்புறம் 10 ஆச்சு, 12 ஆச்சு. உயிர் பலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நிதானமா. 500 1000 ரூபாய் ஒழிச்சிட்டு என்ன சொன்னீங்க? நீ தீவிரவாதமே இருக்காது, நீங்க தீவிரவாதம் தலைவிரித்து அடிக்கிறது. நாங்க பயங்கரவாத முகாம்களை அடிச்சு துவைச்சு தாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். இனி பாருங்க இந்தியாவுல பயங்கரவாதமே இருக்காது. நீங்க மோடி ஆட்சியில தான், பாஜக ஆட்சியில தான், வாஜ்பாயில இருந்து எடுத்தீங்கன்னா காந்தஹாருக்கு விமானம் கடத்தப்பட்டது, பயங்கரவாதிகள் தாக்குதலையும் டெல்லிக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து அடிச்சாங்க. 1ஆ 2ஆ? ஊரியில பதான்கோட் விமானப்படை தளத்துல பயங்கரவாத தாக்குதல், புல்வாமாவில 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இப்போ கடைசியா பெஹல்காம்ல நம்முடைய இந்தியர்களை, அப்பாவி இந்தியர்களை நம்ம பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்தோம். அவன் எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், எதுவும் தெரியாது. யாரையா பிடிச்சீங்களா, விசாரிச்சீங்களா? இதெல்லாம் கேட்டக்கூடாது. இதெல்லாம் கேட்டா நீங்க யாரு? உடனே ஆன்டி இந்தியன். எதை மட்டும் தான் கேட்கணும்? இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன செய்யணும்? இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது இல்ல இது இல்ல. விஜய் கரூர்ல கூட்டம் போடுறாரு, அவர் லேட்டா போறாரு. அங்க இருந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, வெயில்ல எல்லாரும் காலையில இருந்து கத்துன்னு கத்தி ஆடுறான். ஒரு நடிகனை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில், நடிகனின் மீது கொண்ட மயக்கத்தில் குழந்தை குட்டிகளோட நின்று அறிவே இல்லாமல் வந்த, அப்படித்தானே கோவம் வருது. அப்படித்தானே, அதான அர்த்தம். அறிவே இல்ல இருந்திருந்தா இப்ப குழந்தைங்களை பறி கொடுத்திருப்பாங்களா? பச்சிலம் குழந்தைகளை பறி கொடுத்திருப்பார்களா? அந்த கோபம் ஆற்றல் நமக்கு இருக்குது. ஆனா அதுக்கப்புறமும் ஒரு அம்மா என்ன சொல்லுது, பரவாயில்ல விஜய பக்கத்துல இருந்து பார்த்து அந்த வாய்ப்பு கிடைச்சது, என்ன அதுக்கு என் பிள்ளைய சாவு கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு அம்மா பேசு. அப்ப அது அறிவுள்ள வாதமா? அறிவற்ற வாதம் தானே. இவங்க யாருமே அதுல பொறுப்பு இல்ல. இப்ப கொஞ்சம் துளியும் குழந்தைகளோட அங்க போய் நிக்கிறோமேங்கிற அறிவில்லாமல் வந்தவர்கள் அதற்கு பொறுப்பு கிடையாது. காலையில இருந்து தண்ணி இல்லாம கடந்து வாடி கிடக்குறோமே, அந்த பிள்ளைக்கு நம்ம தண்ணி இல்லாம இருக்கலாம், அந்த பச்சை பிள்ளை என்ன செய்யும் தண்ணி இல்லாம, அப்படிங்கிற அறிவு கிடையாது. இதை பற்றி அறிவு விஜய்க்கும் கிடையாது. ஐயோ நம்ம 7 மணின்னு மீட்டிங் சொல்லி 7:50க்கு மீட்டிங் சொல்லிட்டு 8 மணி 7:50ன்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம், அப்பதான் விமான நிலையத்துக்கே போறோம் அப்படிங்கிற அறிவு விஜய்க்கு கிடையாது. காவல்துறை சொன்ன பிறகு கேட்காம பஸ்ஸை உள்ள விட்டோமேங்கிற அறிவு அவங்க யாருக்கும் கிடையாது. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு
கூட்ட நெரிசல், மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் செத்த பிறகு களத்துக்கு ஓடி போன சிஎம் கேள்வி கேட்கிறாங்க, செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கிறாங்க, எல்லாரும் கேள்வி கேட்டாங்கல்ல. என்ன கேட்டீங்க? அது எப்படி உடனடியாக திமுகவினர் செந்தில் பாலாஜி அங்கே போனார், அந்த ஆஸ்பத்திரிக்கு அடுத்த தெருன்னு சொன்னோம். இப்ப நேற்று உடனடியாக என்ஐஏ என்எஸ்ஜி உடனடியாக 10 நிமிடத்தில் களத்திற்கு போனதாக ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. போய் கேப்பியா? என்ஐஏவும் என்எஸ்ஜி எல்லாம் எப்படி வந்து தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாம் உடனடியாக எப்படி 10 நிமிடங்களில் களத்திற்கு போனார்கள் விஜய் கேட்பாரா? தாவே கேட்கறேன், எவனாவது கேட்பானா? கேட்டா வாயில குச்சி விட்டு ஆட்டுவாரு. உளவுத்துறை அதிகாரிகள், ஒன்றிய அதிகாரிகள் வந்து வாயிலே நினைவாங்க, அட்டி பிச்சிருவாங்க. கேளு பாப்போம். அமித்ஷா உடனடியாக களத்திற்கு சென்றார். அமித்ஷா எப்படி உடனடியாக களத்திற்கு சென்றார் இப்ப கேப்பியா? நீ என்ன பேச்சு இது? நீ கூட்டத்தை கூட்டி 41 பேர் செத்தைக்கே கவர்மெண்ட் காரணம்னு சொன்னீங்கல்ல. பிஜேபி எம்பிக்கள், நாடாளுமன்ற எம்பிக்கள் இங்க வந்து சொன்னார்கள், இது காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு, தோல்வின்னு பேசுனீங்கல்ல. இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? அமெரிக்க ஜனாதிபதியா, சீன அதிபரா, ரஷ்ய அதிபரா? யாருப்பா பொறுப்பு? மோடி பொறுப்பேற்க மாட்டாரு, அமித்ஷா பொறுப்பேற்க மாட்டாரு. இந்த நாட்டுல மட்டும்தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மோடி ஆட்சியில் ஒரு கக்கூசை கட்டி திறக்கணும்னா கூட மோடி தான் வந்து திறந்து வைப்பாரு. ஆனா பெரும் ரயில் விபத்துக்கள் நடக்கும், அதுக்கு மோடியும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாரு, ரயில்வே அமைச்சரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாரு. மோடி ஆட்சியில ஏதாவது சின்னதா மினி பஸ் விடணும்னா கூட கொடி அசைச்சு மோடி தான் திறந்து வைப்பாரு. ஆனா மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மோடியும் பொறுப்பேற்க மாட்டார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க மாட்டார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல தேர்தல் நேரத்துல ஏதேனும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு வைங்க, அது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரும்பும். கண்டிப்பா அப்படிதான் போகும். தேர்தல் நேரத்துல சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அது ஆளும் கட்சிக்கு பின்னடைவை தரும். ஆனா எவ்வளவு கிளவரா இந்த பாஜக தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற சதி செயல்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு ஏராளமான கடந்த கால சான்றுகள் இருக்கின்றன. அதைத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அதைத்தான் கேட்கிறார், அது எப்படிமா தேர்தல் நேரத்துல மட்டும் கரெக்டா குண்டு வெடிக்குதுன்னு கேட்கிறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குண்டு வெடிப்புகள், இந்த தீவிரவாத செயல்கள், இந்த தாக்குதல்களை எல்லாம் தேர்தல் களத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஐயோ பார்த்தீர்களா அப்படின்னு அதை வந்து இந்து இஸ்லாம் என்று அதுல ஒரு அரசியலை செய்து தங்களுக்கு சாதகமாக இவர்கள் அதை மாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் இவர்கள் மீது வைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காரை ஓட்டி வந்த உமர் அப்படிங்கிற இளைஞன், அவன் குறித்து இன்றைக்கு விசாரிக்கப்படுகிறது. அவனுடைய உறவினர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க வந்து தேர்தல் நேரத்துல கரெக்டா எப்படி குண்டு வெடிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரதமரோ அமித்ஷாவோ பதில் சொல்லணும். ஒன்று. இன்னொன்று, இரண்டாவது, மிக முக்கியமாக உளவுத்துறை தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத பகிரங்கமா ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து உள்துறையினுடைய தோல்வி, உளவுத்துறையினுடைய தோல்விக்கு பொறுப்பேற்று குறைந்தபட்சம் அமித்ஷாவாவது என்ன செய்யணும், பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும். இது எதையுமே பண்ண மாட்டீங்க. சரி, இதை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விடுவாரா? கூட்டணி தர்மம். சரி, விஜய் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படிலாம் வாய்களே பேசுவார்ல. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றார். உடனே இது யாரு இத பத்தி ஒரு கண்டன அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அஞ்சலி குறிப்பு வந்திருக்குது, அது வந்துருச்சு. ஆனா அநியாயமாக இந்த கார் குண்டு, கார் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் வெடித்து சிதறியதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதற்கு அமித்ஷா தான் பொறுப்பேற்கணும். ஒரே ஒரு வார்த்தை விஜய சொல்லுங்க. ஆனா நீங்க எல்லாம் நம்பணும், என்னன்னு, விஜயும் பாஜகவும் எதிரிகள், சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பணும். இனியும் நம்பணும். நீங்க இந்த நாட்டுல மட்டும்தாங்க இந்த மாதிரி விசித்திரங்கள் எல்லாம் நடக்கும். நான் ஒரு அரசியலை எளிமையா உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். தமிழ்நாட்டில் கார்ல சிலிண்டர் வெடித்தால் அதை நீங்க கார் குண்டுன்னு சொல்லணும். டெல்லியில கார்ல வெடிபொருட்களே வெடித்தாலும் அதை நீங்க கார் வெடிப்பு சம்பவம்னு சொல்லணும். கார் வெடிப்பு அப்படின்னு சொல்லணும், கார் குண்டுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் அரசியல். பாஜகவின் அரசியல் இதுதான். இன்னும் எளிமையா சொல்றேன், ஜெயலலிதா சொத்து குவித்து ஊழல் செய்து ஊழல் வழக்கிற்காக ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கவே பட்டாலும் அதை நீங்க ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு என்று சொல்லக்கூடாது, சொத்து வழக்கு என்று சொல்ல வேண்டும். அதுவே 2G உள்ளிட்ட இழப்பீடுகளை ஊழல் என்று சொல்லி அதையும் நிரூபிக்க முடியாமல் மண்ணை கவிய பிறகும் 2G நீங்க வந்து ஊழல் வழக்குன்னு சொல்லணும். திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லணும். ஜெயலலிதாவுக்கு என்றால் சொத்து வழக்கு, திமுகவுக்கு என்று வந்தால் ஊழல் வழக்குன்னு சொல்லணும். அப்படி பிரிச்சுக்கணும். புரியுதா வித்தியாசம்? அங்க கார்ல வந்து சிலிண்டர் வெடித்தால் கார் வெடிகுண்டு, இங்க வந்து வெடிபொருளே வெடித்தாலும் கார் வெடித்தது அப்படி சொல்லணும். அங்க வந்து எப்படி அமித்ஷா உடனே போனான்னு கேட்கக்கூடாது, இங்க உடனே எப்படி செந்தில் பாலாஜி போனான்னு கேட்கணும். வெளிநாட்டில் இருந்த உதயநிதி தன்னுடைய பயணத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு கரூருக்கு ஓடோடி வந்தார்.
அவரை பார்த்து ஏன் முதல்ல நீ வெளிநாட்டுக்கு போனேன்னு கேட்கணும். ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் பூட்டான் கிளம்பி போயிட்டாரு பிரதமர் மோடி. அதை பத்தி வாயை திறக்க கூடாது. இதுதான் அரசியல். நீங்க திமுக பாஜக அரசியல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. பாஜகவிற்கு ஒரு நியாயம், திமுகவிற்கு ஒரு நியாயம். அதான் இங்க இருக்கக்கூடிய பாஜகவின் அரசியல், சங்கிகளின் அரசியல் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளில் இருந்து வெளியில் வருவோம். பாஜகவை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குவோம். பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை உறக்க சொல்லுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள், தமிழ் கேள்வி எல்லோருக்கும் பரிந்துரையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.